சகாஞ்சி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், என் உள்முக பயணத்தின் பொழுது என்னை பாதித்தவர்கள் என்பதை பற்றித்தான். நான் தியானத்தன்மையில் உள்முகமாக பயணிப்பதற்கு ஆயத்தமாகி சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னை பாதித்த ஞானமடைந்த ஞானிகளின் ஞான உரைகளை பற்றி இன்று விவரிக்க இருக்கின்றேன். என்னை அதிகம் பாதித்தவர்கள் ஓசோ, பகவான் ரஜினிஷ் அவர்களைத்தான் சொல்ல வருகின்றேன். அடுத்து ஓசோ வழியாக புத்தரின் வாழ்க்கை வரலாறு, புத்தரின் தத்துவங்கள், அடுத்து இறுதியாக நான் அதிகம் பாதித்தது ராமலிங்க அடிகளார் என்ற வரலாறின் ஞான யுக்திகளை கண்டுதான் நான் தீட்சை பெற்று என் இளம் வயதில் தியான பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்னை தேடி பல ஞான யுக்திகள் கொண்ட புத்தகங்கள் வர ஆரம்பித்து விட்டன. எந்த ஒரு மனிதன் எதை தேடுகின்றானோ, எதை நாடி நகர்ந்து செல்கின்றானோ அவனை நோக்கி அந்த வகை நூல்களும் அந்த வகை நபர்களும் எதிர்பட்டு கொண்டே இருப்பார்கள். விழிப்புத்தன்மையில் பயணிக்கும் ஒருவன் அதனை சரியாக பயன்படுத்தி அவனது உள்முக பயணத்திற்கு பயன்படுத்தி கொள்வான். என்னை நோக்கி வந்த யோக நூல்களில் யோகமும் போகமும் என்ற நூல் மிகச்சிறந்த நூல். இது ஜிபிஎம் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களின் சீடன்தான் அந்த நூலை எழுதியது. அந்த நூல்களிலிருந்து பல ஞான யுக்திகளும் நல்ல உள்முகமாக பயணிப்பதற்கான சிறந்த யுக்திகளும், உள்முகமாக பயணித்துக்கொண்டே வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்ற யுக்திகளையும் நான் படித்து உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினேன். அடுத்து எனக்கு ஓசோ அவர்கள், அதாவது பகவான் ரஜினிஷ் அவர்கள் புத்தகத்தின் வாயிலாக அறிந்தேன். அவரது பேச்சினை புத்தகத்தின் வாயிலாக படித்துணர்ந்தேன். அவருடைய பேச்சு மொழிகள் புத்தகமாக வந்திருந்தது. அவருடைய ஞான யுக்திகள், அவர் தியானத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை அறிந்து மிகுந்த ஆனந்தமுற்றேன். அவர் மனிதன், ஒரு சுதந்திரமான மனிதன் எப்படி இருக்க வேண்டும், சுதந்திரமான மனிதன் இந்த உலகில் உயிர்த்தல எந்தெந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும், ஒரு சுதந்திரமான மனிதன் உயிர்த்தெழுவதற்கு இந்த சமூகமும் மதங்களும் மதத்தன்மையற்ற மதவாதிகளும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்படி தடுக்கின்றனர் என்பதை பற்றியும் அவர் நிறைய பேசியுள்ளார். தன்னை உணர்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற போதி சக்திகளுக்கு, தன்னை உணர்வ ஆயத்தமாக இருக்கின்ற போதி சத்துவர்கள், அதாவது உயிர்த்தல இருக்கின்ற சீடு நிலையில் இருக்கின்ற அந்த விதை நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர் பல ஞான யுக்திகளை வழங்கி இப்போலவில் புத்தரை அடுத்து அதிகமாக விழிப்புணர்வு உள்ள மக்களை உயிர்த்தெழச் செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவர் ஓசோ அவர்கள். அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த ஞானமடைந்த ஞானி.
அவர் மன இயல் பேராசிரியராக பணிந்து புரிந்தவர். உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த ஞான நூல்களை கற்றறிந்து அதனை தேடல் உள்ள மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படி எளிமைப்படுத்தி பல உதாரணங்களோடு கதைகளோடு உள்முகமாக பயணிக்கும் தியானத்தன்மை வழியில் பயணிக்கும் நபர்களுக்கு புரியும்படி நிறைய பேசி நிறைய தேடல் உள்ள மாணவர்களை உயிர்த்தல செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி சென்றுள்ளார். அற்புதமான மனிதர். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஞானமடைந்த ஞானிகளில் மிகச்சிறந்த ஞானி என்று ஓசோ அவர்களை சொல்வேன். அவர் ஒரு கலகக்காரர், அகப்புரட்சியாளர். அதனால்தான் அவரை இந்த உலகம் எதிர்த்தது, அவரை கொல்ல துடித்தது. தீர்மானிக்கப்பட்ட மதங்கள், பழமைவாத மதங்கள் அவரை எதிர்த்தன. அவர் இந்த உலகத்தில் உள்ள மனிதன் சுதந்திரமான மனிதனாக உயிர்த்தல மதங்கள் தடையாக இருக்கின்றன, சமய சடங்குகள் தடையாக இருக்கின்றன, தன்மையற்ற மதவாதிகள் தடையாக இருக்கின்றார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஆட்சியாளர்கள் தடையாக இருக்கின்றனர் என்று தைரியமாக வெளிப்படுத்தியவர் அவர்தான். அரசியல்வாதிகளை ஆன்மாவை கொன்றவர்கள் என்று மிக தைரியமாக விமர்சனப்படுத்தியவர் அவர்தான். அடுத்து புத்தர் எவ்வளோ வசதிகள் இருந்தும், ஒரு ராஜசபையில் இருந்தும், ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியின் மகனாக பிறந்தும், எல்லாவித சுகங்களையும் அனுபவித்தும் தன் உணர்வால் மரணத்தை கடந்த வாழ்க்கை ஒன்று உள்ளதா என்ற ஒரு தேடல் உணர்வோடு தனிமையை நாடி கடும் தவங்கள் புரிந்தும் நாம் எதை தேடி வந்தோமோ அது கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கத்துடன் தவித்து தேடிக்கொண்டே இருந்தால் எதுவும் கிடைக்காது என்ற நிலையில் எல்லாவித முயற்சிகளையும் கைவிட்டு போதி மரத்தினடியில் அமரும் பொழுது அவரது ஆணவம் மனம் அகன்று அவருக்குள் ஞானம் சித்திக்க செய்தது. அவர் தேடிக்கொண்டே இருந்தார். சட்டென உணர்ந்து அந்த தேடலை உணர்வுடன் தேட ஆரம்பித்தார். அவர் உணர்வுடன் தேட ஆரம்பித்ததும் அவரது தேடல் இயல்பாக நின்றது. அந்த தேடல் எப்பொழுது அவருக்குள் நின்றதோ அப்பொழுது அவருக்குள் இருக்கும் ஞானம் சித்திக்கும் நிலை ஏற்பட்டது. புத்தர் மஜ்ஹூம் நிகா மத்திம வழி என்ற ஒரு ஆன்மீக யுக்தியை அவர் அனுபவித்து நமக்கு வழங்கியுள்ளார். தம்ம பதம் என்ற நூலை நமக்கு வழங்கி விழித்தலும் மாணவர்களுக்கு நிறைய ஞான யுக்திகளை வழங்கியுள்ளார். வெறுப்பைத்தான் வழங்கும். வெறுப்பை வெல்ல வேண்டுமென்றால் அன்பு மிக வேண்டும். அன்பு மிகுதியாக தூய்மையற்ற மனமாக விழித்தள வேண்டும். அவர் அந்த காலத்தில் மனமற்ற நிலை என்று சீடர்கள் முன் பேசியிருந்தால் அவர்களுக்கு புரியாது என்பதற்காக ஆணவ மனதை தூய்மையற்ற மனம் என்று சொல்கின்றார். உள்முகமாக பயணித்தார். ஆத்மாவையும் அதுவுமல்ல என்று பகன்றார். அதுவுமல்ல என்றார், அனட்டா என்றார்.
அதையும் கடந்து அதுவுமல்ல நத்திங் என்கிறார். நத்திங் என்றால் நோத்திங், எதுவுமல்ல, எதுவுமற்ற நிலைதான் உயர்ந்த உன்னத நிலை என்று அவர் உணர்ந்த ஞான யுக்தியை இந்த பூ உலகிற்கு வழங்கி சென்றுள்ளார். அவர்தான் மிகச்சிலர் அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான தேடல் உள்ள சீடர்களை ஞானப்பாதைக்கு விழித்தல அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி பலரை உயிர்த்தெழச் செய்வதற்கு அருள்பணி ஆற்றி சென்றுள்ளார். அவருடைய செயல்பாடுகள், அவர் வழங்கிய ஞான யுக்திகள் என்னை அதிகம் பாதித்தன. இறுதியாக வள்ளலார், இவர் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஞானமடைந்த ஞானி. எல்லோரும் முக்தி, சமாதி, தியானம் என்ற நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இவர் அதையும் கடந்து கருணை என்ற ஒரு தியானத்தன்மை யுக்தியை, உள்முக பயணத்தின் உச்சதனமான உயர்தரமான யுக்தியை நமக்கு வழங்கி சென்றுள்ளார். மனிதனுக்கு தியானத்தன்மை மட்டும் போதாது, தியானத்தன்மையின் உச்சத்தில் ஆணவம் தொக்கிக் கொண்டு வரும். அந்த ஆணவத்தை அமைதிப்படுத்த அவன் வழியாக கருணை உணர்வு பொங்கி வர வேண்டும். அந்த கருணை உறவுதான் இறைத்தன்மையின் உச்சத்தன்மையை அடைவதற்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும் என்று உணர்ந்து அவர் ஜீவகாருண்யம் என்ற முறையை ஏற்படுத்தி மரணவிலா பெருவாழ்விற்கு எப்படி நாம் உயிர் தெழுவது என்பதற்கான ஞான உத்திகளை நமக்கு வழங்கி சென்றுள்ளார். நான் அறிந்த ஞானமடைந்த ஞானிகளில் அதிகமாக பாதித்தது வள்ளலார் அவர்கள்தான். அவருடைய உள்முக பயணம், அதற்கான அவர் எடுத்த முயற்சிகள், தியாகங்கள், திடமான முடிவுகள், வைராக்கியமான செயல்பாடுகள், அவர் உள்ளார்ந்து சென்று மரணமில்லா பெருவாழ்வு சாதாரண மனிதன் பெற முடியும் என்று அவர் முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றுள்ளார். ஜீவகாருண்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், கருணை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தியானத்தை சுய விசாரணையாக மாற்றிக்கொள் என்று சீடர்களுக்கு ஒரு புதிய ஞான யுக்தியை வழங்கி சென்றுள்ளார். தியானித்து அதனால் உன்முகமாக பயணித்து சென்றால் இறுதியில் ஆணவம் அங்கே தொக்கிக் கொண்டிருக்கும். அந்த ஆணவத்தையும் கடக்க வேண்டும். இறுதியாக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய கருணை உணர்வுதான், ஜீவகாருண்யம்தான் உதவியாக இருக்கும் என்பதை செயல்முறையில் கண்டுணர்ந்து, தான் கண்டு உணர்ந்ததை தனக்குள்ளே வைத்து கொள்ளாமல் மற்றவர்களும் அந்த ஜீவகாருண்யம் என்ற முறையை, கருணை என்ற யுக்தியை பயன்படுத்தி உயிர்த்தெழ வேண்டும் என்று நமக்கு பட்டவர்த்தனமாக எழுத்துப்பூர்வமாக வழங்கி சென்றுள்ளார். அற்புதமான ஞானமடைந்த ஞானிகளில் உச்சத்தில் இருப்பவர் வள்ளலார். பகவான் ஓஷோ, புத்தர், வள்ளலார் போன்றவர்கள் என் உள்ளார்ந்த பயணத்தின் பொழுது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி என் உள்முக பயணத்திற்கு மிகவும் உதவினார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி.